சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கூண்டோடு கைது. விஜய் அறிவிப்பு. விஜய் பதவியேற்றதிலிருந்து ஒவ்வொரு விஷயமும் அதிரடியாக செய்து கொண்டு வருகிறார். இது அனைத்தும் திமுகவிற்கு தலைவலியாக மாறியுள்ளது. தற்போது விஜய் எடுத்திருக்கும் அதிரடி முடிவால் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கூண்டோடு கைது செய்யப்படலாம் என்கின்ற அச்சம் தற்போது ஏற்பட்டுள்ளதாம். அதாவது விஜய் ஆரம்பத்தில் பதவியேற்கும் போது தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, இதுவரை 5 ஆண்டு கால ஆட்சியில் எவ்வாறு ஊழல் செய்தார்கள், எப்படி 10 லட்சம் கோடி கடன் வந்தது என்பதை வெள்ளை அறிக்கையாக சமர்ப்பிப்பேன் என கூறியிருந்தார். அதை சமர்ப்பித்து விட்டுதான் அடுத்தது அன்றாட என்னுடைய வேலைகளை செய்வேன் என அறிக்கை விட்டிருந்தார் விஜய். அதன் தொடர்ச்சியாக தற்போது 17 IAS IPSகளை உடனடியாக மாற்றி அவர்களுக்கு பிரமாணம் செய்து வைத்திருந்தார் விஜய். அதன் ஒரு தொடர்ச்சியாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாம். கிட்டத்தட்ட 18 திமுகவின் அமைச்சர்கள் செய்த மெகா ஊழல். திமுகவில் தான் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்கு முன்னர் திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அதாவது கலைஞர் மற்றும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக சேர்த்தே வெறும் 5 லட்சம் தான் கடன் வாங்கியிருந்தார்கள். ஆனால் தற்போது 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுகவில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் 6.5 லட்சம் கோடி வரை கடன் வாங்கி உள்ளதாகவும் திடுக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது விஜய் வெள்ளை அறிக்கையில் ஒவ்வொரு பக்கங்களாக யார் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறார்கள், எவ்வளவு எந்த துறையில் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வர பக்கம் பக்கமாக ஆதாரத்துடன் நிரூபித்தால் மட்டுமே திமுகவில் உள்ள ஊழல்வாதிகள் தப்பிக்க முடியாது என விஜய் தற்போது செயல்பட்டு வருகிறார். அது மட்டுமில்லாமல் விஜயின் இந்த 5 நாட்களிலேயே மக்கள் விஜயின் பக்கம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து திமுக காரர்கள் செய்த சதி திட்டம் என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து எடப்பாடியின் கால்களில் 17 முறை விழுந்தார். ஆனால் அவர் விஜயை ஆளுநரின் அலுவலகத்திற்கும் ஆளுநரின் காலிலும் பல்வேறு முறை விழுந்துதான் நீங்கள் ஆட்சி அமைத்தீர்கள் என கூறியிருந்தார். ஆனால் உண்மையிலேயே உதயநிதி தான் எடப்பாடி காலில் நீங்களே முதலமைச்சராக இருந்து கொள்ளுங்கள், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஆபத்து, 15 ஆண்டுகள் வரை நாம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும், பல்வேறு லட்சம் கோடி ஊழல் செய்ததால் பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் MLAக்கள் கூண்டாக மாற்றி விடுவார்கள், அப்படி மாட்டிக்கொண்டால் நம்மால் வெளியே வர முடியாது என எடப்பாடியை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து அவரை முதலமைச்சராக்க சதித்திட்டம் செய்திருந்தார். அதாவது கருணாநிதி உருவாக்கிய கட்சியை எவ்வாறெல்லாம் உதயநிதியும் ஸ்டாலினும் சேர்ந்து பயன்படுத்துகிறார்கள் என விமர்சனங்கள் தற்போது எழ ஆரம்பித்து விட்டது. தொடர்ந்து விஜய் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து இன்று அவரால் சொன்ன வார்த்தைகளை சொன்ன வாக்குறுதிகளை செய்வதற்கு காலதாமதம் ஆகிறது. அதற்கு காரணம் அவரே கூறியிருந்தார், எனக்கு எவ்வளவு இந்த ஆட்சியில் இருக்கிறது என தெரியாது, அதனால் நான் உள்ளே சென்று அனைத்தையும் பார்த்துவிட்டு தான் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள், நான் அனைத்தையும் செய்து வைப்பேன் என கூறியிருந்தார். அவரால் மகளிர்களுக்கு இலவச பேருந்து திட்டத்தை தற்போது செயல்படுத்த முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கான 2500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை தற்போது தர முடியவில்லை என்றாலும் இன்று மாணவர்களுக்கு மாதம் மாதம் வரவு வைக்கக்கூடிய 1000 ரூபாயை வரவு வைத்து விட்டார். இது அவர் செய்த சாதனையாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் நேற்று அதிரடியாக கூட்டப்பட்ட திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசியது பேசு பொருளாக மாறியுள்ளது. அதாவது இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ந்து விடலாம், ரெடியாக இருங்க, 2029 எப்படியும் தேர்தல் வரும், அப்போது எப்போது வேண்டுமானாலும் இடைத்தேர்தலும் வரலாம், அதில் நின்று நாம் வெற்றி பெறுவதற்கு ரெடியாக இருக்க வேண்டும். மேலும் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளின் தயவால் தான், அதுவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் தயவால் தான் அவர்கள் ஆட்சியை அமைத்துள்ளார்கள். அதனால் எப்போது வேண்டுமானால் நாம் ஆட்டையை கலைத்து விடலாம். அதனால் யார் எப்போது விஜயிடம் மாட்டினாலும் சரி,
அவர்கள் எந்த விவரத்தையும் கூற வேண்டாம். எப்படி செந்தில் பாலாஜி எதையும் கூறாமல் சிறையில் இருந்தாலோ அதே போல இருங்கள். கண்டிப்பாக தாவேகா ஆட்சி 6 மாதம் கூட இருக்காது. அதனால் அனைவரும் தற்போதிலிருந்தே உழைக்க ஆரம்பியுங்க. திமுகவின் தோல்விக்கு நான் தான் காரணம், மொத்த முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் என கூறியிருக்கிறார். அதனால் விஜயின் அறிவிப்பு டாஸ்மாக் கடைகளை மூடியது, அதில் 10 ரூபாய் பாலாஜி, அதாவது 10 ரூபாய் செந்தில் பாலாஜி என கூறியது பேசுபொருளாக மாறியிருந்தது. தற்போது அந்த 10 ரூபாயையும் ஒழித்து விட்டார். இது மக்கள் மத்தியில் பெரும் தாவேகாவுக்கு ஆதரவாக தான் மாறியுள்ளது. தொடர்ந்து திருமாவளவனும் நேற்று அளித்த பேட்டியில் தன்னை முதலமைச்சராக மாற்றுவதற்கு செய்த சம்பவங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது. மேலும் அந்த புஷ்பா பரவானியில் வந்த சோஃபா என்பது அவர்கள் தந்தது கிடையாது, நான் தான் என் அலுவலகத்திற்கு மாற்றியிருந்தேன் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். இதனால் பெரும் பதற்றம் தற்போது அரசியல் சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோவில் இதுவரை மக்கள் அந்த அளவுக்கு டிவியில் அரசியலை சேனல்களில் பார்க்கவில்லை. ஆனால் தற்போது எங்கு பார்த்தாலும் பரபரப்பான சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த தாவேகா அரசு தான் என வன்மையாக முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து அதிமுகவில் ஏற்பட்டுள்ள மிக பெரும் பிளவு என்பது அடுத்த கட்டத்திற்கு சென்று எடப்பாடியை நாங்கள் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவோம் என போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள். தொடர்ந்து 25 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது கட்சி தாவலின் தடை சட்டத்தின் பேரில் அவர்கள் பதவி பறிக்கப்படலாம், எம்எல்ஏக்களிலிருந்து அவர்கள் தூக்கப்படலாம் என்கின்ற செய்தி தற்போது வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் அதிமுக எங்களுக்கு தான் என சிவி சண்முகம் தரப்பு கூறிக்கொண்டு வருகிறது. மேலும் அதிமுக 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனால தொடர் தோல்வியால் அதிமுகவில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது அக்கட்சியின பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலும் 2 அணிகளாக பார்த்தீங்கன்னா மாறி மாறி பிரிஞ்சிட்டாங்க. சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தாவேகா ஆட்சி மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரித்து சிவி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் 22 பேர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தாவேகா ஆட்சி மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரித்து சிவி சண்முகம் தரப்பை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் வாக்களிச்சிருந்தாங்க. மேலும் எடப்பாடி தரப்பு 22 பேர் விஜய்க்கு எதிராக வாக்களித்தாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை எதிர்த்து வாக்களித்த நிலையில் சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் மொத்தம் 26 மாவட்ட செயலாளர்களின் பதவியை எடப்பாடி அவர்கள் அதிரடியாக பறிச்சிருந்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகாவிற்கு வாக்களித்த 25 அதிமுக எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் மனு அளிச்சிருக்காராம். மேலும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கையும் எடுக்க சொல்லியிருக்காரு. இதற்காக உச்சநீதிமன்றம் தீர்ப்பையும் அவர் சுட்டி காட்டி மனுவை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் சிவி சண்முகம் தரப்பு தற்போது மனு கொடுத்ததாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கு. இந்நிலையில் அதிமுகவில் ஏற்பட்டிருக்க பிளவுக்கு காரணம் இருப்பது லீமா ரோஸ் என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதிமுகவை உடைக்க வேண்டும் என தாவேகா தான் இவ்வாறு செய்தது என்கின்ற அதிர்ச்சியான தகவல். காரணம், விஜய் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையுடன் இருப்பதற்கு ஆரம்பத்தில் செங்கோட்டையன் எடப்பாடியிடம் பேசியதாகவும் எடப்பாடி ஒத்துக்கொள்ளாததால் சிவி சண்முகத்தின் தரப்புக்கு 1000 கோடிகளை லீமா ரோஸ் மற்றும் மார்டின் ஆதவ் அர்ஜுனா போன்றோரின் மூலம் பேரம் பேசப்பட்டதால் தான் தற்போது சிவி சண்முகம் தரப்பு விஜய்க்கு ஆதரவாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. இதனால் தான் ஸ்டாலின் உறுதியாக தாவேகா ஆட்சி என்பது எப்போது வேண்டாமானாலும் கலையலாம், அப்படி கலைந்தால் கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான், ரெடியாக இருங்க என ஸ்டாலின் அவர்கள் தற்போது கூறியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக உங்களோட கருத்துக்களை பதிவியுங்க.